ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் ராங் அங்கிள்ங்கிறீங்க. என்ன விஜய் அண்ணா, இது வெரி ராங் அண்ணா. ரீச தலைவரீங்கன்னா நீங்களா தலைவனான்னு கேட்கிறேன். அந்த தொண்டனை மதிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். என்னுடைய கட்சி தொண்டனையே மதிக்காத ஒரு தலைவர் எப்படி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வர முடியும்னு கேட்கிறேன். விஜய் என்ன கடவுளை என்ன தொடக்கூடாது? அவரை பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் நீ ஏன் ஸ்டேஜில் உட்காந்துக்கிற? கீழெல்லாம் வெயில்ல தான் உட்காந்துக்கிறான். எழுதி வைக்காம விஜயகாந்த் 1 மணி நேரம் பேசினார். உங்களால பேசுறீங்களா? வீர வசனம் தான் பேசுறீங்க. எம்ஜிஆர் என்னுடைய ஆசான், அவர் மாதிரியே நானும் வந்தோடனையும் ஆட்சியை பிடிச்சிருவேன் இழிச்சிங்க. நேற்று ஒரு ஓட்டு கூட வாங்கல நீங்க. அதுக்குள்ள நீங்க நேரடியா திமுக வெர்சஸ் டிவிகே, திமுக வித் டிவிகேன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன் நான். அது என்ன திமுக வெர்சஸ் டிவிகே? டிவிகே உடைய மாநாட்டுக்கு வந்த கூட்டம் கிடையாது. விஜய் பார்க்க வந்த கூட்டம். பார்த்தாச்சு கிளம்புறாருன்னு கிளம்பிட்டான். பாதி இடத்துக்கு மேல காலி. அங்கிள் உறவு முறை வச்சு பேசுறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? திமுகவுடைய நேரடி தொடர்பு இருக்கிறாரு. அரசியலை பத்தி புரிதலே இல்லாத ஒரு நபர். கச்சத்தீவை மீட்டு தாங்க மோடிங்கிறார். ஏன் கொடுத்தவனை பத்தி பேசு. கச்சத்தீவை தாரவாத்தது காங்கிரஸ், அவனை பத்தி பேச மாட்டேங்க. அப்ப கூட்டணி இருந்த திமுக அதை பத்தி பேச மாட்டேங்க. அப்ப மோடிஜி அவர்களே மீட்டு கொடுங்கன்னா, இவர் மோடிஜி இங்க வரும்போதெல்லாம் இங்க இருக்க மாட்டார். அவர் எங்க ஷூட்டிங்ல இருப்பாரு, ஹாங்காங்ல இருப்பாரு, தாய்லாந்துல உல்லாசமா இருப்பாரு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஐடி விங் ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கக்கூடிய விபின் பாஸ்கர் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் நீங்கள் பாசிசம் இருந்தார், இப்போ கடைசியாக பார்த்தா மோடிஜி அப்படின்ற அளவுக்கு இறங்கிட்டாவில் விஜய் அவர்கள். திமுகவோட மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களாம்ல? நாங்களா அவரா? ஏன்னா இப்ப பாருங்க, திமுக ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்களா மத்திய அரசுன்னு சொல்றாங்களா? திமுக ஒன்றிய அரசு தான் சொன்னாங்க. விஜய் என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசு. சரி, இப்போ நீட் தேர்வை விஜய் திமுக எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா? அவங்க எதிர்க்கிறாங்க. விஜய் என்ன பண்றாரு? ரெக்வெஸ்டா பண்றாரு இல்லையா? கச்சத்தீவை தாரவாத்த திமுக இன்னைக்கு மீட்டு கொடுன்னு கேட்கறது யாரு? திமுக கேட்கறாங்களா இல்லையா? அதை விஜய் இன்னைக்கு கேட்கிறாரா? அப்போ விஜய் திமுகவுடைய ஏ டீம் பி டீம் இல்ல, திமுகவுடைய துணை டீம். அவர் ஆனா அரசியல் எதிரியாவே திமுக தானே சார் சொல்ற. அங்கிள்லாம் நிறைய அங்கிள் தான். நீங்க யார் அங்கிள்னு கூப்பிடுவீங்க? எதிரி அங்கிள்னு கூப்பிடுவீங்களா? எனக்கு தெரியல. எதிரியா அங்கிள்னு கூப்பிடுவீங்களா? அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளே ஸ்டாலின் அங்கிள் என்ன அங்கிள், வாங்க அங்கிள், போங்க அங்கிள். நம்ம சொந்தக்காரரை சொல்கிறது இல்லை, நம்ம கூடயே இருக்கிறவங்கள சொல்கிறது இல்லை, மாமா மச்சின்னு சொல்கிறது இல்லையா? இங்கிலீஷில் எல்லாத்தையுமே, அதாவது அப்பாவை தவிர மீதி எல்லாத்தையுமே அங்கிள் தான் அதில் பேசுகிறோம். சித்தப்பாவாக இருந்தாலும் அங்கிள் தானே. அப்போது அங்கிள்னு உறவு முறை வச்சு பேசுகிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? திமுகவுடைய நேரடி தொடர்பு இருக்கிறார். நாங்கள் கிடையாது. நாங்கள் 2026 எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இருக்கிற 36 அமைச்சர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவேன்னு சொன்னார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் கூட இருந்தால் எல்லா அமைச்சரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுவேன்னு சொல்லுவோமா? எங்கள் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொன்னார், இந்த திமுக தீய சக்தி திமுகவை 2026 அகற்றியே ஆகணுங்கிறார். நாங்கள் கூட இருந்தால் தீய சக்தின்னு சொல்லுவோமா? அப்போது திமுகவோட நேரடி தொடர்பு இருக்கிறது அவர் தான். இப்போ நீங்கள் அவர் நேற்று பேசும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே அப்படின்னாரு. நாங்கள் கூட கேட்போம், விஜய் என்கின்ற ஜோசப் விஜய் அவர்களே, இந்த ஸ்லோனின் பற்றி பேசுனீங்களே, நீங்கள் ஏன் கவினை பற்றி பேசலை? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாப்பாவை பற்றி ஏன் பேசலை? அண்ணா நகரில் நடந்த பாலியல் சிறுமி, அந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்புணர்வை பற்றி ஏன் பேசலை? 65 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தான்ல, அவனை பற்றி ஏன் பேசலை? இப்படி நிறைய கேள்வி கேட்போம். பதில் இருக்கா? இவர் சொல்றாரு, பாஜக இங்கே கால் ஊன்றவே விட மாட்டோங்கிறார். பாசிச பாஜக கால் ஊனியாச்சு. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நீங்க இங்க இருந்தா தானே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு. நீங்க தான் ஃபாரின்ல இருக்கிறீங்களே, நீங்க இருக்கிறீங்களா? நேத்தே ஃபாரின்ல இருந்தா வந்திருப்பாரு அவர். தமிழ்நாட்டில் இருந்தா தானே தமிழ்நாட்டில் என்ன நடக்கும். தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே இருந்தோம். 2001 இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம். எம்பி 1919 எம்பி இருந்தோம். அப்போது இவருக்கு தெரியாதா பாஜக இங்கே இருக்கா இல்லையான்னு? 18% ஓட்டு வாங்கியிருக்கிறோம் கூட்டணியோட. தனியாக 11.8% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இவர் ஒரு ஓட்டே வாங்கலை. ஒரு ஓட்டு, சிங்கிள் ஓட்டு கூட ஒன்று வாங்கலை. இவர் சொல்கிறாரு பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன விட மாட்டாங்க. வந்தே பல மாதம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, அது கூட தெரியலையே. அப்படி தெரியாத ஒரு நபர், அரசியலை பற்றி புரிதலே இல்லாத ஒரு நபர் கச்சத்தீவை மீட்டு தாங்க மோடிங்கிறார். ஏன் கொடுத்தவனை பற்றி பேசு.
கொடுத்தது காங்கிரஸ் தானே. அந்த காங்கிரஸ்கார உங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க வேணுமே வேண்டாமீங்களா? ஆமா சார், எங்கேயுமே காங்கிரஸ் வந்து கேட்கறேன். காங்கிரஸ் கொடுத்தது காங்கிரஸ் தானே. கொடுத்தவங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதிமுகவை கூட வந்து எங்கேயுமே பேசுறேன்னு சொன்னாங்க. ஆனா போன வீட்டுல பேசிட்டாங்க. காங்கிரஸ் எதுவுமே பேசினது இல்ல. காங்கிரஸ் சொல்லித்தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. திமுகவுக்காக காங்கிரஸ் சொல்லித்தானே. ராகுல் காந்தி போய் பார்த்தீங்க, அவர் கூட கட்சியில் சேர்ந்துக்கிறேன். நீங்க அவர் வேண்டான்ட்டாரு. நீங்க வந்து அவர் சொல்லித்தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏன் காங்கிரஸ் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? 2014க்கு முன்னாடி எவ்வளவு ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள் நடந்தது. 2014க்கு அப்புறம் இருக்கான்னு கேட்குறேன். டிசம்பர் 6ஆம் தேதி நம்மளெல்லாம் சொந்த நாடு, சொந்த ஊருக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா, எக்மோர் போனோம்னா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனோம், தீவிரவாதி செக் பண்ணுற மாதிரி நம்மளை செக் பண்ணுவான். நம்ம என்ன குண்டு வச்சுக்கிற மாதிரி நம்ம பேக்கெல்லாம் எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டுவிட்டு அதெல்லாம் எடுத்து உள்ள வைப்பான். நம்மளை விடுங்க, பெண்கள்லாம் அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருப்பாங்க, அது எல்லாம் எடுத்து கீழே ஒட்டுவான். அது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காதா? அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்கியிருந்தீங்க? இன்றைக்கி அதெல்லாம் இருக்கான்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு, அதாவது இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலாக்கு தடை சட்டம் வாட்ஸ்அப் அனுப்பிடுவான். தலாக் தலாக் தலாக்னு அனுப்பிடுவான். 3 தடவை அனுப்பிவிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துக்குவான். நான் உன்னை விவாகரத்து பண்ணிட்டோம்மா. இன்றைக்கி அந்த நடைமுறை இருக்கா? அந்த பெண்களுக்கு சமூக நீதி மற்ற பெண்கள், இந்து பெண்கள்லாம் எப்படி வந்து விவாகரத்துங்கிற முறை கோர்ட்டு போய் வாங்குறாங்களோ அந்த மாதிரி விவாகரத்துங்கிற முறையை உருவாக்கினவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து அந்த தலாக் முறையை ஒழித்து கட்டவர். அந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாரா இல்லையா? சென்னையில் எத்தனை பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, எல்லா இடத்துலையும் பெண்கள் அவருக்கு நன்றி சொன்னாங்க பாரத பிரதமருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் அவர் கேட்குறார், நீட் தேர்வை வந்து ரத்து செஞ்சிருங்க அப்படிங்கிறார். முட்டாள் கூட திமுக மாதிரியே முட்டாள் மாதிரி பேசுகிறார். யோசிச்சு பாருங்க. நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கோத்தகிரியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளியினுடைய மகள் டாக்டர் ஆக முடிஞ்சது. சென்னையில் டீ விற்கிறார் ஒருத்தர் வில்லிவாக்கத்தில். அவருடைய மகன் வந்து டீ ஆத்துறார். அவர் ஒரு நாளைக்கு 300 400 சம்பளம். அவருடைய மகன் நீட் தேர்வில் வெற்றி பெற்று டாக்டர் ஆக முடியுது. நீட் தேர்வு வந்தங்காட்டிக்கு. இப்படி எத்தனையோ பேர், பாதாள சாக்கடை அல்றவங்க பசங்க, தூய்மை பணியாளர்களுடைய பசங்க, இப்படி எத்தனையோ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், இவங்களுடைய பசங்களாம் இன்றைக்கி வந்து நீட் தேர்வு இருந்தங்காட்டிக்கு தான் மெடிக்கல் போக முடியுது. அந்த கனவே நனவாகும். இதுக்கு முன்னாடி 1 கோடி 2 கோடி பேரம் பேசுவான். ஒரு வட்டமேசை மாநாடு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சீட்டு தான் இருக்குது, 5 லட்சம் கூட, 5 கோடி கூட, 6 கோடி கூட, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிங்க யார் அதிகமாக கொடுக்குறோன்னு அவனுக்கு நான் சீட்டு தரேன்னு பேரம் பேசுவான். ஏன்னா இது நடத்துறது பூரா திமுகவுடைய எம்பிக்கள் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில். அப்போது இவங்க இதெல்லாம் இப்போ இன்றைக்கி இருக்கா? சரி, நீட் தேர்வை நீங்கள் ரத்து பண்ணுங்கிறீங்க. 2014க்கு முன்னாடி 5 மருத்துவக் கல்லூரி மட்டும் கொண்டு வந்தாங்கல்ல திமுககாரன். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 5 மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்தாங்கல்ல. ஆனால் பிரைவேட் எத்தனை கொண்டு வந்தாங்க? எதுக்காக பிரைவேட் மருத்துவக் கல்லூரி அத்தனை வந்தது? 1 கோடி 2 கோடி 3 கோடி டொனேஷன் வாங்குறதுக்காக வந்தது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காரு. அதை பாராட்டி பேசுனீங்களா? ஏன் பேச மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அகில இந்திய அளவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் போய் சேர்றான். 10 ரேங்க்ல வந்துடுறான். 100 ரேங்க்ல எத்தனையோ மாணவர்கள் வந்துடுறாங்க. 1000 ரேங்க்ல இன்னைக்கு தமிழ்நாடு தான் டாப்ல இருக்குது. அப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் நீட் தேர்வு விளக்குன்னு இன்னும் எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருப்பான். இவனுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பசங்களாம் இன்றைக்கி இவங்களாம் வந்து நம்மளை நீட் தேர்வு இல்லாமல் பாஸ் பண்ண வச்சுருவாங்க, மெடிக்கல் கனவு, அப்படி ஆசையில் உட்காந்துட்டு இருக்கிறான். எதுக்கு இந்த பொய்யை பேசிட்டு இருக்கிறீங்க? இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்க? ஆனால் சார், இப்போ அவர் கேட்குற இன்னும் பல கேள்விகள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி கூட கொடுக்கல அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டு மேலே ஓர வஞ்சனை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதுதான் நான் சொன்னேன். அதாவது ஒரு எம்பி கூட கொடுக்கலங்க. ஆனால் இந்த தமிழக மக்களுக்காக 2 முறை எங்களுடைய தலைவர் முருகன் அவர்களை அமைச்சராக்கியிருக்கார். புரியுதுங்களா? அது போன தடவை தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராக இருந்தார். ஆனால் இந்த தடவை என்ன நினைக்கிறார், தன்னோட கூடவே வச்சிருக்கார். பாராளுமன்றத்துறையினுடைய விவகாரத்துறை அமைச்சராக வச்சிருக்கிறார். அவர் பாராளுமன்றத்துக்கு எப்போ வந்தாலும் அவர் கூட முருகன் அவர்கள் கூட போயே ஆகணும், அந்த மாதிரி வச்சிருக்கார். அது மட்டும் கிடையாது, 10 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. நிறைய திட்டங்கள். இப்போ கூட மோடி வந்துட்டு போனார். அந்த அன்னைக்கு இவர் விஜய் எங்கே இருந்தாருன்னு கேட்குறேன் நான். தூத்துக்குடி வந்து அந்த விமான நிலைய விரிவாக்க பணிக்காக வந்தார். அப்போ எங்கே போனார் விஜய்? கேள்வி இருக்குல்ல. திருச்சி விமான நிலையம் விரிவாக்க பணிக்கு வந்தார். எங்கே போனார்? மெட்ரோ 1 யார் ஓப்பன் பண்ணா? மெட்ரோ 2க்கு யார் நிதி கொடுத்தா? 66,000 கோடி நிதி யார் கொடுத்தா? எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டார். அடுத்த நாள் நிதி வந்தது தமிழக மக்களுக்காக. ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார்,
நான் போய் கேட்டேன், உடனே கொடுத்துட்டாரு. இந்த தடவை கேட்டேன், நீங்கள் போன தடவை கேட்டீங்க, நான் கொடுத்தேன். இந்த தடவை கேளுங்க, இந்த தடவை கொடுங்க, அந்த மனுவை கொடுங்க, நான் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். எப்பவுமே கரடி காரி தான் தூக்கும். அதாவது கரடியை வந்து எப்பவுமே எதிர்த்து பேசும், காரி தான் துப்புவாங்க மோடி அவர்களை பற்றி. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணாங்க, புகழ்ந்து பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வருவது பெருமைன்னு இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் சூர்யாருடைய அந்த இதுதான் இருக்கும், சிலை தான் இருக்கும். தெருவுக்கு தெரு ஈவேராவோட சிலை தான் இருக்கும். கருணாநிதியுடைய திருட்டுறையில் ஏறி வந்த கருணாநிதியுடைய சிலை தான் இருக்கும். ஆனால் முதல் முறையாக இந்த தமிழகத்தினுடைய பெருமையை, தமிழகத்தினுடைய கொடியை உலக எங்கிலும் பார்க்க விட்ட ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனுடைய சிலையை நிறுவித்தரவன் சொன்னது யார்? அவர் தானே. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மோடி வர்றாருன்னு அந்த கோயில் எப்படி சுத்தம் பண்ணானுங்க? இவ்வளவு நாள் ஏன் பண்ணல? அந்த ஊருக்கு நாங்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்தையெல்லாம் நாங்கள் செப்பனிடுவோம், அதுக்குண்டான பராமரிப்பு பணியெல்லாம் பண்ணுவோம்னு முதல்வர் அறிக்கை விட்டாரா இல்லையா? ஏன் அவ்வளவு நாள் பண்ணலை? தமிழருடைய பண்பாடுல, கலாச்சாரம்ல கங்கை கொண்ட சோழபுரம், அதையே இவ்வளவு நாள் இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சூர்யார், அதாவது ஈவேராவையும் கருணாநிதி தானே தெரியும், வேற யாரையும் தெரியாது. முதல் முறையாக சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எங்காவது சிலை இருக்கா அவர்களுக்கு? அப்போ தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார். ஏன்னா உலகம் பூரா எங்கே போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னார். அமெரிக்காவில் போய் எங்கே போனாலும், உலகத்தில் எங்கே போனாலும் ஔவையாருடைய அந்த பொன்மொழிகளை மேற்கோள் காட்டுறார். பாரதியாருடைய அந்த பாடலை பாடி காமிக்கிறார். இதை விட என்ன சிறப்பு? வேற எந்த பிரதமர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்திருக்காங்க? இன்னொன்று, தமிழர்களுடைய பெருமையை உலகெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல போய் சொல்றார், உலகிலேயே தொன்மையான மொழி எங்க நாட்டில் இருக்குங்கிறார். யார் சொல்லிக்கிறாங்கன்னு கேட்குறேன். இது வரைக்கும் தமிழ் மொழி எங்க நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு கிடைச்சதே பொக்கிஷங்கிறோம். அது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இவர் இங்கே இருந்திருந்தா தாங்க தெரியும் இவருக்கு. இவர் மேலை நாட்டு கலாச்சாரம். யாரு? விஜய் அவர்கள். இவர் மோடிஜி இங்கே வரும்போதெல்லாம் இங்கே இருக்க மாட்டார். அவர் எங்கேயாவது ஷூட்டிங்கில் இருப்பார், ஹாங்காங்கில் இருப்பார், தாய்லாந்தில் உல்லாசமாக இருப்பார். இப்படி, அதாவது ஷூட்டிங்காக போயிருக்கும்போது சொல்கிறேன், இப்படி இருப்பார். இப்படி இருக்கிறவருக்கு இந்த மண்ணில் என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? சரி, இவர் ஒரு ஜல்லிக்கட்டு பொம்மை வாங்கினார்ல, பரிசா வாங்கினார்ல, ஜல்லிக்கட்டை மீட்டது யாருன்னு கேட்குறேன் நான். ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யாரு? கருணாநிதியா பண்ணார் தடை? அவர் அமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கம் தடை பண்ணுது. அப்போது அதை மத்திய அரசாங்கம் தானே பண்ணுது, காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணுது. அப்போது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் தடையை நீக்க முடியுது. அதை பண்ணது யார்? நீங்கள் ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர், மதுரையினுடைய பெருமை அப்படின்னு பேசுனீங்கல்ல, அந்த தமிழனுடைய பெருமையை மீட்டு கொடுத்தது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே. ஒரே நாளில் 4 அமைச்சரவை கூட்டிய ஒரே நாளில் அந்த பில்லை பாஸ் பண்ண வச்சாரா இல்லையா? அப்புறம் நீங்கள் என்னவோ ஜல்லிக்கட்டை மீட்ட நாயகனுங்கிறீங்க. அவர் கையெழுத்து போடாமல் நீங்கள் எப்படி மீட்டுவீங்க? கொடுத்தது அவர் இல்லை. கச்சத்தீவை தாரவாத்தது காங்கிரஸ், அவனை பற்றி பேச மாட்டேங்க. அப்போ கூட்டணி இருந்த திமுக, அதை பற்றி பேச மாட்டேங்க. அப்போ மோடிஜி அவர்களே மீட்டு கொடுங்கன்னா நீங்கள் என்ன ஒரு கேரவனில் உட்காந்துட்டு, ஒரு ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு வீரவசனம் பேசுகிற மாதிரி, நான் இப்போ போனால் மீட்டுட்டு வந்துடுற மாதிரின்னு ஹெலிகாப்டரில் அந்த சுறா படத்தில் இறங்குவார். அப்படியே கைத்தை பிடிச்சி இறங்கி அந்த இதில் இருக்கும், அந்த இது குவாரின்னு நினைக்கிறேன், அந்த குவாரியில் இருக்கிற எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு அவங்க அப்பா அவன் மீட்டுட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைச்சிட்டார் அவர். ஒரு ராஜாங்க நடவடிக்கை அது. இன்னைக்கு அவர் பதவி 2014 அப்புறம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு மீனவன் தான் இறந்துருக்கிறான். அந்த ஒரு மீனவனை தவிர வேற யாராவது இறந்துருக்காங்களா? 2014 முன்னாடி எத்தனை மீனவர்கள் இறந்தாங்க? இது எல்லாம் விஜய் பேசுவாரா? ஆனால் அவருக்கு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஜக அதிமுகவை அடிமை பண்ணி அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த கட்சி எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு சார். அதாவதுங்க, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு உயிரோடு தான் இருக்குது, புரியுதுங்களா? அண்ணா ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு உயிரோடு தான் இருக்குது, கரெக்டுங்களா? நீங்கள் ஒரு பக்கம் அண்ணா படத்தையும் ஒரு பக்கம் எம்ஜிஆர் படத்தையும் போட்டீங்க, கரெக்டுங்களா? இது ரெண்டாவது மாநில மாநாடு. 3வது மாநில மாநாடு என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் எடப்பாடி அவர்களால் ஃபோட்டோவையும் போட்டுக்குவீங்க, இந்த பக்கம் கருணாநிதி அவர்கள் ஃபோட்டோவையும் போட்டுக்குவீங்க, பக்கத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோவையும் போட்டுக்குவீங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை வந்துருவாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துருவாங்க. அடுத்த தடவை அப்போ 3வது மாநில மாநாடு. அது எலெக்ஷன் முடிஞ்சிடல, 2026 இப்போ போயிட்டாரு, நேற்றோட முடிஞ்சதில்ல. இனி அடுத்தது 2026 நடக்கிற 3வது மாநில மாநாட்டுக்கு தான் வருவார் விஜய். அது வரைக்கும் வரமாட்டார், ஃபாரின் போயிடுவார். அப்போ வரும்போது இந்த பக்கம் 5-6 பேர் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு பெருசாக போட்டுக்கிட்டு அப்போ பேசுவார். அதாவது
ஏடிஎம்கே ஆரம்பித்தது அந்த கொள்கைகளோட இன்றைக்கும் அது வலுவாக தான் இருக்குது. அது எங்கேயும் போகலை. இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அவருடைய எழுச்சி பயணம் அந்த பயணம் போயிட்டு இருக்கிறாருல, அதில் வர கூட்டம் அது சொல்லுது. 2026 ஜெயிச்சதுக்கப்புறம் தெரியும் ஏடிஎம்கே பிஜேபி எங்கே இருக்குன்னு விஜய்க்கு. சரிங்களா? இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்களை வந்து இவர் வந்து என்ன சொல்கிறார், என்னுடைய அரசியல் ஆசான், நான் முன்னிருந்தே பார்த்துருக்குறேன், அவர் கூட பழகத்தான் முடியல, அவரை இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் எந்த படத்தில் சிகரெட் குடிச்சு நடிச்சாருன்னு கேட்குறேன். எந்த படத்தில் சரக்கு வச்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு? எந்த படத்தில் வந்து விஸ்கியோடு நடிச்சிருக்காருன்னு கேட்குறேன். நீங்கள் எந்த படத்தில் சிகரெட் இல்லாமல், எந்த படத்தில் சாராய பாட்டல் இல்லாமல் நடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்கள் எப்படி வந்து, அதாவது மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் நேர் எதிர் துருவங்கள் ரெண்டும், தெற்கு வடக்கு ரெண்டும் ஒட்டாது. அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். மக்கள் ஒரு பிரச்சனைனா எம்ஜிஆர் அப்படி நிற்பார். அதாவது தாய் குலங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படி நிற்பார். நிற்கிறார் சார், பனையூரில் நிற்கிறார் விஜய் அவர்கள், அவ்வளோதான். அந்த கேட்டை தாண்டி வரமாட்டார், கேட்டுக்குள்ளேயே நிற்பார். யாருக்கார் நிற்கிறான்னு தெரியாது, அந்தக்குள்ளேயே நிற்பார். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, நின்னாரா அவரு? கேட்குற நின்னாரா? கவினுக்கு ஒரு பிரச்சனை நின்னாரா? அண்ணா நகர பெண் குலத்துக்கு ஒரு பிரச்சனை நின்னாரா? தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்களுக்கு பிரச்சனை நின்னாரா? ஏன் இந்த மாநாட்டுக்கு வந்த பெண்களுக்கு கழிவறை கிடையாது? இந்த மாநாட்டுக்கு வந்த பெண்களுக்கு கழிவறை கிடையாது, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நின்னீங்களா? அப்புறம் நீங்கள் என்ன எம்ஜிஆருடைய என்னுடைய ஆசான், அவர் மாதிரியே நானும் வந்தோடனையும் ஆட்சியை பிடிச்சிருவேன் கிழிச்சிங்க. நேற்று ஒரு 100 அடி கொடி கம்பத்தை உங்களால் நட முடியல. 2 மாதமாக மீட்டிங் நடத்தி, அதாவது மீட்டிங்கெல்லாம் நடத்தி ஒரு மாநாட்டு திடல் ஏற்பாடு பண்ணி 100 அடி கொடி கம்பத்தை உங்களால் 4 போல்ட்டு போட முடியல. தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் கிழிச்சு விடுவாராம். 8000 அடி ஒரு மீட்டருக்கு வந்து பைப்பை போட்டு அது தண்ணி கொடுக்க முடியல. தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் எப்படி கொடுப்பாரு? ஒருத்தர் சொல்கிறார் பேசும்போது, சீனியர்கள் என்ன ஜூனியர்கள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய விஜய் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் அமைச்சராகிடுவான், 3 வாரத்தில் அவன் அந்த அமைச்சரை வந்து கரைச்சி குடிச்சிருவான். ஏண்டா 2 மாதமாக திட்டம் போட்டு ஒரு மீட்டிங் நடத்துறீங்க, தண்ணி வரல பைப்பில். 2 மாதமாக திட்டம் போடுறானுங்க, பைப்பில் தண்ணி வரல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. போன மீட்டிங் மாதிரி நாங்கள் தண்ணி இல்லாமல் விட மாட்டோம், எல்லா கேபின்லையும் தண்ணி வரும். திறந்தா இவன் விவேக் சோர் சொன்னார்ல, ஏண்டா அடே வர்ற காற்றை பார்த்தா பஞ்சர் அடிச்சிடலாம் போடுக்குது, அந்த மாதிரி இருக்குது. கிரீஸை தடவரானுங்க வித்தியாசமாக. ஏண்டான்னு கேட்டால் மேலே ஏறி போய் விஜய் தொட்டு வரா. விஜய் என்ன அப்படியே இவரா என்ன கடவுளை என்ன தொடக்கூடாது அவரை? பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் நீ ஏன் ஸ்டேஜில் உட்காந்துக்கிற? ஏசி போட்டு உட்காந்துருந்தீங்களே, கீழெல்லாம் வெயிலில் தான் உட்காந்துக்கிறான். பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் சமம்னு சொல்லிட்டீங்களே. நீங்களும் எங்கள் பிஜேபி மீட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. மதுரையில் வந்து முருகர் மாநாடு கூட ஸ்டேஜே கிடையாதுல்ல, மேலே கிடையாது. ஸ்டேஜ் இருக்கும், மேலே பந்தல் கிடையாது. தொண்டர்கள் எப்படியோ அப்படி தான் தலைவர்களும். தலைவர்கள் தெரியறதுக்காக தான் ஸ்டேஜ், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்படி தானே இருந்தது. மழை வருது, அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார், கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒரு யாகம் நடத்துகிறானுங்க, மழை வரக்கூடாதுன்னு யாகம் நடத்துகிறானுங்க. எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. மழை வந்தால் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனாயிரம் கோடி உயிர்கள் வாழும், புரியுதுங்களா? எத்தனாயிரம் கோடி உயிர்கள் வாழும். ஆனால் இவனு ஒரு யாகம் நடத்துகிறானுங்க, நாளைக்கு மட்டும் மழை வந்துடக்கூடாதுன்னு. வரல சார், ஆனால் சொன்ன மாதிரியே என்ன வெயில் பொழந்ததுன்னு கேட்குறேன் நான். வெயில் எப்படி பொழந்தது பாவம், அது எத்தனை பேர் மயங்கி விழுந்தானுங்க. அவங்கள பற்றி எதாவது கவலைப்பட்டீங்களா நீங்கள்? இறந்தே போயிட்டு நீங்கள் ஆமாம், இறந்து வேற போயிட்டார். நீங்கள் ஸ்டேஜ் போட்டீங்களே, அவனுக்கு பகலில் தான் நடத்துகிறீங்க, அவனுக்கு ஸ்டேஜ் போட்டீங்களா? ஏன் போடல? எங்கள் பிஜேபி ஒன்று மீட்டிங்லாம் பாருங்க, ஸ்டேஜ் போட்டு தான். எப்படி தலைவருக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கோ அதே மாதிரி தொண்டருக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கா இல்லையா? பகல் நடந்தா ஏன் போடல? பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். வாயிலே வடை சுடுற, கீழே சினிமா படம் மாதிரிங்க 2.5 மணி நேரம் அந்த படம் போடுறது. 100 ஃப்ளாப். சுறா படம் மாதிரி இது பயங்கர ஃப்ளாப்பு. 2 பாட்டு 4 வசனம், ஒரு 3/4 மணி நேரம் 33 நிமிஷம் நினைக்கிறேன் ஒரு பேச்சு, அதாவது கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஸ்பீச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் வருவார், 3வது மாநில மாநாடு, நான் சொன்ன 5 தலைவர்களோட படத்தோட, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இடையில எங்கே போனாருன்னு தெரியாது. ஜனநாயகம் வேறு வருதுல, அப்போ ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு வீரவசனம் பேசுவார். ஆனால் சார், இவர் எப்போ எந்த மீட்டிங் போய் சொன்னாலுமே வந்து 2026 எலெக்ஷனில் டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்றாரு. ஏன் திமுக பாஜக ஒரு கட்சியவே மதிக்க மாட்டேங்கிறது? என்ன ரீசன்? அவர் அந்த பனையூர்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்கிறாரு, அதில் அந்த கனவுலேயே இருக்கிறார். தலைவா நம்ம மட்டும்தான் அப்படின்னா போதும், நம்ம மட்டும்தான். வெளியில் வந்து பார்த்தா தானே தெரியும். பிஜேபி 11.8% ஓட்டு வாங்கியிருக்கு.
11.8% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? சீமான் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு, இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஒரு ஓட்டு கூட வாங்கல நீங்கள். அதுக்குள்ளே நீங்கள் நேரடியாக திமுக வெர்சஸ் டிவிகே, திமுக வித் டிவிகேன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன் நான். அது என்ன திமுக வெர்சஸ் டிவிகே இவனு வந்து சொல்கிறது? தலைவா நம்ம தான் அப்படிங்கிறது. ஏன்னா உன்னால் 2 மாதம் ஒரு திட்டமிடல் பண்ணி அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, வரவனுக்கு சாப்பாடு போட முடியல, தண்ணி கொடுக்க முடியல, அடிப்படை வசதிகள் எதுவுமே கொடுக்கல. மேலே மேற்கூரை கிடையாது, பொட்டை வெயில்ல மேற்கூரை எல்லாம் உட்காந்துக்கிறான். அந்த திட்டமிடலே இல்லாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர போகிறீங்க? இதை விட கொடுமை என்னென்னா, அங்கே சாப்பாடு கடை போடுறவனுக்கு 10,000 20,000 வசூல் பண்ணிட்டு கொடுத்துருக்கானுங்க. இப்போவே வசூல் இறங்கிட்டானுங்க. நாளைக்கு வந்தால் குவாரியோ இல்லை அரசாங்க கான்ட்ராக்டோ காசு வாங்கிட்டு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டானுங்களா? இப்படி தான் இருக்குது இன்றைக்கி திமுக. அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியலுக்குடைய அதாவது திமுகவுடைய கொள்கை என்னென்னவோ அத்தனையும் அவனுக்கு தெரியுது. எப்படி பணம் வாங்கிட்டு கடை கொடுக்க முடியும், எப்படி பணத்தை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும்னு தெளிவாக தெரியுது. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கால் நகத்தில் இருக்கக்கூடிய தூசி அளவு கூட விஜய் சமமான மாட்டார், புரியுதுங்களா? அந்த நகத்தில் இருக்கக்கூடிய தூசி அளவு கூட ஊழல் செய்யாதவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன பண்ணார்? அவங்க அம்மா இறந்த 2 மணி நேரத்தில் மக்கள் பணிக்கு வந்தார். நீங்கள் ஒரு தடவை அப்பா இவர் என் அப்பாவே இல்லைங்கிறீங்க, ஒரு தடவை எங்கள் அம்மா இல்லைங்கிறீங்க, ஒரு தடவை பார்த்தா கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிக்கிறீங்க. என்னதில்ல? ஒரு தடவை அப்பா கட்சி ஆரம்பித்தார், அது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டீங்க. அவங்க அப்பா ஒதுக்கி வச்சுக்கிட்டார், இப்போ கூப்பிட்டு வச்சுக்கிட்டார். அப்போ அப்பா கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு ஐடியாவே இல்லை, கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமே இல்லைன்னு சொன்னவர் தானே நீங்கள். அப்புறம் ஏன் கட்சி ஆரம்பிச்சிங்க? முன்னுக்கு பின்னா புறனாக தானே பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் பேசுகிற எல்லாமே பாருங்கள் சினிமா வசனம் மாதிரியே இருக்கும், அந்த டயலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே. சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி, அதாவது திமுக வந்து தாவகாவை நினச்சி பயப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சேருக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாமா இறுதி டைமில். ஸோ அதனால் வந்து கேரளாவிலேருந்து தான் வந்து சேர்லாம் வந்து இறக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்தளவுக்கு திமுக பயப்படுறாங்களா சேரோடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு இவங்க சொல்லி திமுக அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து நிறையா இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக தான் கிடக்குது. விஜய் வந்த 10 நிமிஷத்துல எல்லாம் கிளம்பி போயிட்டான். இந்த படம் அன்ற பிளாப்டா, ஒரு வீடியோ பார்க்க முடியும், கிளம்பிட்டான். இல்லை வாடா மச்சா கலப்பலா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜய் பார்க்கறதுக்கு வந்த கூட்டம், அது டிவிகே உடைய மாநாட்டுக்கு வந்த கூட்டம் கிடையாது. அது விஜய் பார்க்க வந்த கூட்டம். பார்த்தாச்சுன்னா கிளம்புறாருன்னு கிளம்பிட்டான். பாதி இடத்துக்கு மேலே காலி. இதையெல்லாம் சமாளிக்கணும்ல. சேர் கிடைக்கல, அதனால் எங்களால் வர முடியலை, உட்கார முடியலன்னு சொல்லணும்ல. அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 மாதம் முன்னாடி திட்டமிட்டான், நீங்கள் ஒரு நாள் சேர் அரேஞ்ச் பண்ண முடியாதா? எத்தனை 1000 கோடி செலவு பண்ணி இது இடத்த இது பண்ணுறீங்க? ஒரு 50,000 சேர் காசு கொடுத்தே வாங்குங்களேன், போட்டிருக்க முடியாதா? எல்லாம் உடஞ்சிரும்ல சார் காசு கொடுத்து வாங்கினோம்னா. நீங்கள் பிஜேபியுடைய மாநாடெல்லாம் பாருங்கள், முடிஞ்சு போகும்போது அந்த சேரில் இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுட்டு போவான். ஒரு குப்பை இருக்காது. நீங்கள் நேற்று என்ன நடந்தது? அந்த இடம் எவ்வளோ அலங்கோலமாக கிடக்குது, சேரெல்லாம் எப்படி உடஞ்சி கிடக்குது, எல்லாம் மேலே ஏறி போயிட்டு இருக்கிறான். நீங்கள் உண்மையாலுமே தொண்டனுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னா, எண்மக்கள் யாத்திரையில் தலைவர் அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய தலைவர் இப்போ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் திருநெல்வேலியில் நடந்து போகும்போது அந்த மக்கள் எப்படி வந்து கட்டி பிடிச்சி தலைவரே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுதான் உண்மையான தலைவனுக்கு உண்டான அடையாளம். நீங்கள் தலைவன் மேலே கையை ஏறி பிடிச்சிருவாங்கிறக்காக கிரீச தலைவரீங்கன்னா நீங்களாம் தலைவனான்னு கேட்குறேன். அந்த தொண்டனை மதிக்கிறீங்களான்னு கேட்குறேன். தொண்டனையே, தன்னுடைய கட்சி தொண்டனையே மதிக்காத ஒரு தலைவர் எப்படி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வர முடியும்னு கேட்குறேன். தன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு தலைவர் எப்படி நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருன்னு கேட்குறேன். அந்த பெண்களுக்கு கழிவறையே கிடையாது. நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு அடிப்படை வசதியே செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு தலைவர் நாளைக்கு எப்படி தாய்மார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக வர முடியும்னு கேட்குறேன். சிறுவண்டுகளை வச்சுக்கிட்டு ஒரு சினிமா படம் எடுக்கிற மாதிரி ஒரு மேடை போட்டு ஸ்டேஜ் போட்டு பேசிக்கிட்டா நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஆயிடுவீங்களா? எம்ஜிஆரை கொண்டு வந்துட்டு, ஏன்னா இவருடைய பருப்பு வேகலை. இப்போது அடுத்து ஒவ்வொரு தலைவராக எடுக்கிறார். நான் அவருடைய நிழல், இவருடைய நிழல். விஜயகாந்த் எடுத்துகிட்டு வர்றார். விஜயகாந்த் வந்து நேரடியாக திமுக எதிர்த்து பேசினார். நேரடியாக திமுகவை அவர் மாதிரி எதிர்த்த ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்தை தவிர வேறு யாரையும் அந்த காலத்தில் சொல்ல முடியாது. அப்படி பேசினார்.
அப்படி உங்களால் பேச முடியுமா? எழுதி வைக்காம விஜயகாந்த் 1 மணி நேரம் பேசினார். உங்களால் பேசிடுவீங்களா? வீர வசனம் தான் பேசுகிறீங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் ராங் அங்கிள்ங்கிறீங்க. என்ன விஜய் அண்ணா, இது வெரி ராங் அண்ணா. நீங்கள் விஜயகாந்தை தூக்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை புரட்சித் தலைவர் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இந்த மக்கள் உங்களை ஒதுக்குவாங்களா தவிர கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட சுயம் இல்லை. உங்களுடைய தனித்துவம் என்னன்னு கேட்குறேன் நான். ஒரு மனுஷனுக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும்ல. விஜயகாந்த்னா தைரியம், எதா இருந்தாலும் சொன்னதை செய்வாருங்கிற எண்ணம். இவர் சொன்னது செய்கிறாராங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒரு இடம் சொல்கிறாரு, இடம் செய்ய மாட்டேங்கிறார்ல. அதுதான் சுயம் இல்லை இவர்கிட்ட. இவர் யாருங்கிறது இவருக்கே முதல் தெரியல. அதுதான் பயம். அவர் வருவாங்க, இவர் வருவாங்க அப்படின்லாம் யாராவது வந்து காப்பாற்றுவாங்களான்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாரு. வந்திருக்கிறீங்க, ஆனால் விஜயகாந்த் மாதிரி ஜொலிப்பீர்களான்னா கேள்விக்குறி இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் பொண்ணான நேரத்தில் இளையபாதன் மேலே ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.